மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். கிட்னி ரிலேட்டடா இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ல பெரும்பாலானோர் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா ரீனல் கால்குலி, அதாவது சிறுநீரக கற்கள் அப்படின்னு சொல்றோம். சிறுநீரக கற்கள் ஏன் வருது, ஒருவேளை சிறுநீரக கற்கள் உருவாகி இருந்தா நம்ம எந்த மாதிரியான உணவு முறைகள் எடுக்கணும், இதுதான் பெரும்பாலானும் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு டவுட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா எனக்கு இதுக்கு முன்னாடி சிறுநீரக கற்கள் இருந்துச்சு, நான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். அதுக்கப்புறம் அது வந்ததா இல்லையான்னு ரிமூவ் ஆச்சானு தெரியல, திரும்ப ஸ்கேன்லாம் பார்க்கல, நான் ட்ரீட்மெண்ட் எதுவுமே ட்ரை பண்ணல, விட்டுட்டேன்னு சொல்லுவாங்க. திரும்பவும் இது கொஞ்சம் கொஞ்சமா அந்த கற்கள் பெருசாகி 2-3 வருடத்திற்கு அப்புறம் மீண்டும் அந்த சிறுநீரகத்துல ஒரு பிரச்சனையை உண்டாக்குறது நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி சிறுநீரக கற்கள் ஏன் உருவாகுது, சிறுநீரக கற்கள் இருக்கும் பட்சத்தில் எந்த மாதிரியான மருந்து முறைகள், நம்ம உணவு முறைகளை எடுக்கலாம் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். பொதுவாக இந்த சிறுநீரக கற்கள் இருக்கும்போது இந்த வலி நமக்கே தெரியும். ஸோ லாயின் டு கிராயின் பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இடுப்பு பகுதியில இருந்து முன்னாடி வந்து இந்த தொடை பகுதி வரைக்கும், இந்த யூரின் பாஸ் பண்ணக்கூடிய பகுதி வரைக்கும் நமக்கு வலி அதிகமா இருக்கும். கரெக்டா தொப்புளுக்கு பின்னாடி இடுப்பு பக்கத்துல 2 பக்கமும் நமக்கு வலி இருக்கும். அதாவது கரெக்டா கிட்னி லொகேட் ஆகிருக்கக்கூடிய பகுதிகளில் நமக்கு வலி வந்து காணப்படுதுன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி கிட்னி லொகேட் ஆகிருக்கக்கூடிய பகுதிகளில் நமக்கு வலி இருக்கும்போது சிறுநீரக கற்கள் இருக்கலாம். ஒருவேளை வேற ஏதாவது நமக்கு வந்து மசில் ஸ்பாசமோ இல்லை ஸ்ட்ரெயின்னால கூட வலி இருக்கலாம். ஆனால் இந்த வலி, சிறுநீரக கற்கள் இருக்கக்கூடிய வலி எப்படி தெரியும்னா, விட்டு விட்டு வலி வந்துகிட்டே இருக்கும்னு சொல்லலாம். சில நேரத்துல வலி இருந்துகிட்டே இருக்கும், சில நேரம் வலியே இல்லாத மாதிரி இருக்கும். திரும்ப குத்துற மாதிரி வலியோ இல்லை யூரின் வந்து நம்ம பிளாடர் ஃபுல்லா இருக்கும்போது அதிகமான வலியை வந்து நம்மளால உணர முடியும் சிறுநீரக கற்கள் இருக்கும்போது. சிலருக்கு வந்து பார்த்தோம்னா வாமிட், அதிகமான வாந்தி வரக்கூடிய மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படும். ஸோ வாந்தி வர்றது, சரியாமை, இன்டைஜஷன் ஏற்படுறது, இந்த மாதிரி. இப்போ இதுவே வந்து நம்ம சித்த மருத்துவத்துல பார்த்தோம்னா இந்த கல்லடைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, அஜ்மரிய நோய் அப்படின்னு சொல்லுவாங்க, கல்லடைப்பு அப்படின்னு. இது வாதத்தினால் வந்ததா, பித்தத்தினால் வந்ததா, கபத்தினால் வந்ததா, இல்ல முக்குற்றத்தினால் வந்ததா அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கணும். இப்ப வாத கல்லடைப்பு அப்படின்னு வந்துச்சுன்னா அதற்கேற்ற மாதிரி அறிகுறிகள், வாதம் அதிகரித்து நம்ம உடல்ல வறட்சித்தன்மை ஏற்பட்டு அதனால வந்திருக்கக்கூடிய கல்லடைப்பு. இது எப்படின்னா யூரினே பாஸ் பண்ண முடியாத மாதிரி, கொஞ்சம் கொஞ்சமாக சிரித்து சிரித்து போற மாதிரி இருக்கும். இதுவே அழல் கல்லடைப்பு அப்படின்னா பித்தத்தினால் வந்த கல்லடைப்புன்னு சொல்லுவோம். உடல் உஷ்ணம் அதிகமாகி சரியா தண்ணி குடிக்காம இருக்கும், எப்பவுமே வந்து ஏசில தானே இருக்கும், எனக்கு தண்ணி தாகம் எடுக்கல அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருந்தாலும் நமக்கு கல்லடைப்புகள் வரும். கப நோய்கள் நம்ம உடல்ல ஏதாவது இருந்து அதற்கேற்ற மாதிரியான சிகிச்சை முறைகள் எடுக்கிறோம், இல்லை உணவு முறைகள் எடுக்கிறோம் அப்படின்னா அதனாலையும் நமக்கு வரும். ஸோ இந்த மாதிரி வாத, பித்தம், கபம் இல்லை முக்குற்றம்னா மூன்றும் கேடு அடைந்து வரக்கூடியது. ஸோ சில நிலைகள்ல எல்லாம் வந்து பார்த்தோம்னா இந்த கபம் சார்ந்து வரக்கூடியதெல்லாம் வந்து பார்த்தோம்னா சிறுக சிறுக சின்ன சின்னதா வந்து மணல் மாதிரி கற்கள் வெளியேறிக்கிட்டே இருக்கும். இந்த அழல்ல வந்து பார்த்தோம்னா ரொம்ப எரிச்சல், அதாவது எப்படின்னா ஒரு இரும்பு கம்பியை வந்து காய்ச்சி சிறுநீர் தழையில் நுழைத்தால் எப்படி வலி இருக்குமோ அந்த அளவுக்கு எரிச்சல் இருக்கும் அப்படின்னு சித்தர்கள் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. அந்த அளவுக்கு வலி வந்து தெரியும். சிலருக்கு இந்த கல்லடைப்பு இருக்கும்போது யூரின் பாஸ் பண்ணும்போது சின்ன சின்னதா வந்து சதை துணுக்குகள் வெளியேற மாதிரி இருக்கிறது வந்து ரொம்ப சென்சிட்டிவா, ரொம்ப நாள் நமக்கு வந்து இந்த ப்ராப்ளம் இருந்து கிட்னில ஏதாவது ஸ்டோன்னால நமக்கு பிரச்சனையாகி உள்ள ப்ளீடிங் ஆகுது அப்படின்னா சதை துணுக்குகள் வர மாதிரியான ஒரு வலி இருக்கும். இதெல்லாம் வந்து ரொம்ப கிரானிக் ஸ்டேஜ், நம்ம கவனிக்காம விடும் பட்சத்தில் உயிருக்கே ஆபத்தான ஒரு நிலை அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி கல்லடைப்பு இருக்கும்போது ஆரம்பத்திலே ரொம்ப எளிமையாக இதை நிச்சயம் நம்ம குணப்படுத்த முடியும். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பார்த்தோம்னா இந்த கல்லடைப்புக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் சரியா எடுக்காத பட்சத்துல சிறுநீர் வந்து நிறம் மாறி போறது, அதாவது லைட்டா ரெட் கலர்லயோ, அதாவது யூரின்ல நமக்கு பிளட் கலந்து ஹெமட்டூரியா அப்படின்னு சொல்லுவோம், இந்த மாதிரி போறதோ, இல்ல இடுப்பு பகுதிகளில் அதிகமான வலி ஏற்படுறதோ, இது எல்லாமே பார்க்கிறோம். அப்போ இந்த சிறுநீரக கற்கள் இருக்கும் பட்சத்தில் எந்த உணவுகள் அதிகமாக எடுக்கலாம், எது தவிர்க்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். உப்பு சார்ந்த உணவுகள் அதிகமாக எடுப்பதை தவிர்க்கணும். அதுக்கப்புறம் புளியை வந்து டோட்டலா அவாய்ட் பண்றது நல்லது. கசப்பா இருக்கக்கூடியது, எண்ணெய் சத்துக்கள், அசைவ உணவுகளை எண்ணெயிலே பொரித்து எடுத்து நம்ம சாப்பிட்றோம், இந்த மாதிரியான நிலைகள் இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்றது நல்லது. அவுட் சைட் ஃபுட் எடுக்கிறோம், இல்லை ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய சாப்பிட்றோம், இரவு நேரத்தில் கண் விழித்து
நேரம் தவறி அதிகமான ஹெவி டயட் எடுக்கிறோம் போது சிறுநீரகத்துல பிரச்சனை வருது. இப்ப சிறுநீரகங்கள்ல இந்த மாதிரி கற்கள் இருக்குன்னா அது வெளியேற்றுவதற்கு நம்ம சின்ன சின்ன குறிப்புகளை வந்து பயன்படுத்துவோம். வாழைத்தண்டு ஜூஸ் டெய்லி குடிக்கிறது, வெள்ளை பூசணிக்காய் சாறு தினமும் குடிக்கிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதையும் நிறைய பேர் நீங்க ட்ரை பண்ணியிருப்பீங்க. பீன்ஸை வந்து நாட்டு பீன்ஸ் வந்து நல்லா வேக வைத்து ஒரு நாளைக்கு 3 முறை, வாரத்துக்கு ஒரு நாள் 3 முறை அந்த பீன்ஸை நல்லா வேக வச்சு கடைஞ்சி எடுத்து அதை சாப்பிட்றது. இந்த மாதிரி நிறைய வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அதுலயுமே வந்து முக்கியமா பார்த்தோம்னா மாதுளை வந்து சிறுநீரகங்களுக்கு மிக சிறந்த ஒரு மூலிகைன்னு சொல்லலாம். சிறுநீரகங்கள்ல வந்து கற்கள் இருந்தா அது கரைக்கிறதுக்கும் சரி. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கிட்னி ஃபெயிலியர் சொல்லுவோம், கிரானிக் கிட்னி டிசீஸ்ன்னு சொல்றோம். அந்த மாதிரி இருந்தாலோ, கிட்னில சிஸ்ட் இருந்தாலோ, பொதுவாக சிறுநீரகங்களோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு இந்த மாதுளை சிறந்தது. இந்த மாதுளை இலைகள் இருந்தா அதை போட்டு நல்ல கஷாயமாக நம்ம வந்து ஒரு 3 கிளாஸ் தண்ணி விட்டு இந்த மாதுளை இலைகளை போட்டு நல்லா கொதிக்க வச்சு குடிக்கலாம். ஸோ அந்த மாதிரி குடிக்கும் போது இதுல வந்து அதிகமான ஒரு தோற்பு சக்தி இருக்கு இல்லையா, அது வந்து சிறுநீரகங்களை பாதுகாக்கும். அதே மாதிரி பார்த்தோம்னா மாதுளை இலைகள் கிடைக்கலன்னா மாதுளை ஓடு, நம்ம வீட்டுல எல்லாம் மாதுளம்பழம் சாப்பிடுவோம், நாட்டு மாதுளை ஓடு நல்லா வெயில உலர்த்தி எடுத்துட்டு இதை கஷாயம் போட்டு குடிச்சிட்டு வரும்போது நம்ம சிறுநீரகங்கள்ல இருக்கக்கூடிய கற்கள் வந்து வெளியேற ஆரம்பிக்குது. அடுத்தது வந்து பார்த்தோம்னா யானை நெரிஞ்சில் கஷாயம் இல்லைன்னா கற்கரைச்சி கஷாயம் அப்படின்ற மருந்து சித்த மருத்துவத்துல இருக்கு. இந்த கல்கரைச்சி கஷாயம் பேர்லயே இருக்கு பாருங்க, பித்தப்பை கற்களா இருந்தாலும் சரி, கிட்னில இருக்கக்கூடிய கற்களாக இருந்தாலும் சரி, சிறுநீரகத்துல இருந்தாலும் சரி, இதை வந்து கற்கரைச்சி கஷாயத்தை எடுத்துக்கலாம். இது வந்து பேசிக்கா டயூரிட்டிக் ஆக்ஷன் இருக்கக்கூடிய மூலிகை. டயூரிட்டிக் அப்படின்னா சிறுநீர் பெருக்கி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது லித்தோட்ரோபிக், கற்கரைச்சி. இந்த ஆக்ஷன் இருக்கக்கூடிய மூலிகைகளை தான் இதுல நம்ம சேர்த்து கொடுக்குறோம். ஸோ இதை தொடர்ந்து இந்த கற்கரைச்சி கஷாயத்தை நம்ம எடுக்கும்போது நாளடைவில் நம்ம சிறுநீரகங்கள்ல கற்கள் இருந்துச்சுன்னா, ஸோ ஒரு 2 மாதங்கள் மருந்து எடுத்து இல்ல 1 மாதம் மருந்து எடுத்து அகைன் நம்ம வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். இதுவே நம்ம வந்து ஆரம்ப காலகட்டத்தை விட்டுட்டு தொடர்ந்து இதை வந்து கண்டுக்காம விட்டுட்டோம்னா நிச்சயமாக சிறுநீரகங்கள் பழுதடைய ஆரம்பிக்கும். ஸோ நார்மலா நமக்கு கிட்னி ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ரேஷியோ கூட கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து நமக்கு என்ன ஆகும்னா இந்த மாதிரி சிறுநீரக பிரச்சனைகள் ஏற்பட்டு கற்கள் அதிகமாகி அதனாலேயும் நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ இந்த மாதிரியான மருந்து மற்றும் உணவு முறைகள் எடுத்தால் சிறுநீரக கற்கள் நிச்சயமாக சித்த மருத்துவத்தில் காணாமல் போகும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.